அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நண்பர்களில் சிலர் இப்படி கேட்பதுண்டு. நாம் ஜியாரத் செய்கிறதுக்காக வேண்டி தர்காக்களுக்கு போகும் பொழுது என்ன காரணம் சொல்கிறோம்? அவங்க இறை நேசம் பெற்று நல்லடியார்கள், இறை பொருத்தம் பெற்றவர்கள், அதனால் நம்ம அவங்கள போய் ஜியாரத் செய்கிறதுக்கு போகிறோம், அவங்களுக்காக வேண்டி தனியாக தர்கா கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அடிப்படையில் எழுப்பக்கூடிய கேள்வி, நீ ஒருத்தருக்கு நல்லடியார்னு தர்கா கட்டுறேன்னு கூட வச்சுக்குவோம், அது ஏற்புக்குரியதுன்னு கூட வச்சுக்குவோம், அதை அவங்க ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கிட்டாலும் அவங்க நல்லடியார்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட நல்லவராக இருக்கிறவர் இன்னொருத்தட்ட கெட்டவராக இருப்பார், இன்னொருத்தட்ட கெட்டவராக இருக்கிறவர் என்கிட்ட நல்லவராக இருப்பார். அவர் எப்படி நீங்கள் நல்லவர்னு இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க முடியும்? ஒருத்தர் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறது கியாமத்து நாளில் மட்டும்தானே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த சகோதரருடைய கேள்வி. அப்படிதானா? இப்போது அப்படின்னா சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்திலேயே சொல்லியிருக்கிறாங்களே, கியாமத்து நாளில் தான் இது நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்திலே சஹாபாக்களில் சிலர் சொர்க்கவாதி இப்பொழுது ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, இவர் சொர்க்கவாதி அப்படின்னு சான்றளிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்திலே ஒருத்தருக்கு நல்லடியார்னு தெரிஞ்சுக்க முடியுமே, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாதத்திலேருந்து இப்போ இறங்கிடுறாங்க. மறுமையில் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும், அதை அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் தீர்ப்பளிக்க முடியாது அப்படிங்கிற வாதத்திலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்துடுறாங்க. இல்லை இந்த உலகத்திலே தெரிஞ்சுக்க முடியும், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும், நாங்கள் அவுலியாக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கிறோம், ஆனால் அதை டிக்ளேர் பண்ணுறது அல்லாஹும் ரசூலுமாக இருக்கணும். சஹாபாக்களை சொல்லியிருக்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது சஹாபாக்களுக்கு அடுத்த உள்ள நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தான் நீங்கள் அப்படி தீர்ப்பளிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அப்படியா? இந்த உலகத்தில் ஒருவரை நல்லவர் கெட்டவர் என்று முடிவெடுக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய அசல் அல்லாஹ் தான். ஆனால் இந்த உலகத்தில் ஒருத்தரை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாதா? இப்போ அவுலியாக்கள் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தாலா அடையாளம்னு சொல்லியிருக்கிறானே, அந்த அடையாளங்கள் எல்லாம் எப்படி எதுக்காக சொல்லியிருக்கிறான்? இவங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லதீன இதா ஒரு ஊதுக்கிறல்லா, அவங்கள பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்களே. அந்த அடையாளங்கள்லாம் இன்றைக்கும் இன்றைக்கும் அவுலியாக்களை சில மகான்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைவு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரர்கள் கேட்குறாங்க, எனக்கு ஞாபகம் வரலையே, எனக்கு அவங்கள பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம்லாம் வரலையே அப்படின்னு சில பேர் அப்படி சொல்கிறது உண்டு. அப்போ நம்ம திருப்பி கேட்குறது உண்டு, அபூஜஹலுக்குடையதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய நினைவு வரல, அதுக்காக வேண்டி என்ன செய்ய முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ்வுடைய அடியார் இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க, நல்லடியார் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அதனால் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைவு வரும். எப்படி நினைவு வரும் அப்படிங்கிறது நீளமான விளக்கம். ஆக மொத்தம் நல்ல பார்வையில் பார்த்தா அவங்கள அல்லாஹ்வுடைய நினைவில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். நான் சொல்ல வர்றது, அவுலியாக்களுடைய அடையாளங்களாக அல்லாஹும் ரசூலும் சொல்லியிருக்கிறாங்களே, அப்போ அந்த அடையாளங்கள்லாம் எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? அதை பார்த்து நீங்கள் கண்டறிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக தானே சொல்லியிருக்கிறாங்க. சரி, அவங்கள தீர்மானத்துக்கு நீங்கள் எப்படி வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது உண்டு. அதுதான் ஒரு ஹதீஸ் இருக்குது, முஸ்லீம் ஷரீஃபில் 2637, புகாரியில் 6040 ஹதீஸாக ஒரு ஹதீஸ் வருது. புகாரிலேயே
3209வது ஹதீஸாகவும் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல அலைஹிமுஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா ஒரு அடியாரை பிரியப்பட்டு விட்டால், ஒருத்தரை நேசித்து விட்டால், இறை நேசம், இறை நல்லடியார்கள், இறை நேசம் பெற்றவர்கள் அப்படின்னு நீங்கள் எப்படி ஒருத்தர் சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி. அல்லாஹு தாலா ஒருவரை பிரியப்பட்டு விட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கூப்பிட்டு சொல்லுவானா, இன்னல்லாஹ் யுஹிப்பு ஃபுலாலன் ஃபஹபிபுஹு. அல்லாஹு தாலா இன்னாரை பேரை சொல்லி விரும்புகிறான், எனவே நீங்கள் அவரை விரும்புங்கள். இப்போ யுஹிப்புஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை விரும்புவார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய நேசம் அவருக்கு கிடைச்சிருச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நேசம் கிடைச்சிருச்சு. ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அகலி ஸமா. வானத்தில் உள்ள எல்லாரையும் அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ் யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்புஹு. அல்லாஹ் இன்னாரை விரும்புகிறான், எனவே நீங்கள் அவரை விரும்புங்கள் அப்படின்னு. ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா. வானத்தில் உள்ள எல்லாரும் அவரை விரும்புவார்கள். வானத்துக்கு மேலே உள்ள எல்லாரும் விரும்புகிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரும்புகிறாங்க, அல்லாஹ் விரும்புகிறான். இதுக்கு பிறகு இப்போ இந்த உலகத்தில் அந்த செய்தி கடத்தப்படணும். அல்லாஹ் தஆலா இன்னாரை விரும்புகிறான், நீங்கள் எல்லாரும் அவரை விரும்புங்கள் அப்படிங்கிற அந்த முஹப்பத்துடைய செய்தியை, ஒருவர் இறைவனுடைய நேசம் பெற்றவர் அப்படிங்கிற அந்த செய்தியை இந்த துன்யாவுக்கு அல்லாஹ் தஆலா கடத்துறான். அந்த கடத்துகிற ப்ராசஸை எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னா, அல்லாஹ் தஆலா அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டான், சொன்னான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, சொன்னாங்க. ஆனால் இந்த துன்யாவில் மலக்குகள் நேரடியாக வந்து எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்போ அதுக்கான இந்த துன்யாவில் அதனுடைய ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சும்ம யூலஉ லஹுல் கபூலு ஃபில் அர்தி. பூமியிலே அவருக்கு அங்கீகாரம் வைக்கப்படும். இந்த பூமியில் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதை வச்சு தான் அவங்க நல்லடியார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு தான் தர்கா கட்டுறாங்க. நல்லடியார்கள் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா இல்லை. அல்லாஹ் தஆலா அதுக்கான அடையாளம் தர்றான், அங்கீகாரமும் தர்றான். இந்த ஹதீஸ்லேருந்து அதை விளங்கிக்கிறணும். எங்கள் அத்தாவுக்கோ, எங்கள் ராதாவுக்கோ, எங்கள் ராதாவுடைய அத்தாவுக்கோ, அல்லது எங்கள் அம்மாவுடைய ராதாவுக்கோ, எங்கள் அம்மாவுடைய அத்தாவுக்கோ நான் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால், அவங்க நல்லடியார், அவங்களுக்கு தர்கா கட்டுங்க அப்படிலாம் செய்ய முடியாது. ஏன் அப்படி செய்ய முடியாது? நல்ல மனுஷராக தான் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஷேகாக, பெரிய வலியுல்லாவாக, அவங்களுக்கான அங்கீகாரத்தை அல்லாஹ் தஆலா மக்களுடைய கல்வியில் போடுவான். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உள்ளத்தில் போடும் பொழுது மக்கள் அதுக்கான அங்கீகாரத்தை வச்சுக்குவாங்க, அமைதியாக இருந்துக்குவாங்க. சில பேர் அதை ஜியாரத் செய்வாங்க, சில பேர் அதுக்கு உதவி செய்வாங்க. இதெல்லாம் நடக்கும். அங்கீகாரம் தானாக நடக்கும். கௌசுல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்படி தான் அங்கீகாரம் கிடைச்சது. ஹாஜா மொய்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்படி தான் அங்கீகாரம் கிடைச்சது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த அங்கீகாரத்தை தந்தான். வஹி மூலமாகவும் நடக்கும். அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே மக்களுடைய அங்கீகாரத்தை தந்து அதன் மூலமாகவும் அவர்கள் இறைநேசர்கள் அப்படிங்கிற அங்கீகாரத்தை அல்லாஹ் தஆலா தருவான். நான் இந்த கேள்விக்கான பதிலாக சொல்ல வர்ற பாயிண்ட் இதுதான். ஒருவரை நல்லடியார்கள் என்று சொல்ல முடியும், அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ் தஆலா அதனுடைய அங்கீகாரத்தை வைப்பான் அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு பிறகு இதை நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? நீங்கள் யார்? உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாது நல்லவரா கெட்டவரான்னு. இன்னொருத்தருக்கு சொல்ல போகிறீங்க, நீங்கள் யார்? உங்களுக்கான அந்த அதிகாரம் எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் சொல்ல முடியும். அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு ஜனாசா கடந்து போகுது. ஃபஅஸ்னவ அலைஹா கைரன். அந்த ஜனாசாவை குறித்து சஹாபாக்கள் நல்ல விதமாக பேசிக்கொள்கிறார்கள். வஜபத் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பிறகு இன்னொரு ஜனாசா போகுது. அஸ்னவ அலைஹா ஷர்ரன். அதன் மீது வேற தப்பாக அந்த ஜனாசாவை பற்றி சொல்கிறாங்க. இவர் அப்படி இருந்தாரே இப்படி இருந்தாரே அப்படின்னு பேசுகிறாங்க.
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வஜபத்துன்னு சொல்கிறாங்க. அப்பொழுது பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் லிஹாதா வஜபத் வலிஹாதா வஜபத், 2 ஜனாசாவுக்கும் வஜபத்னு சொன்னீங்களே, கடமையாயிருச்சுன்னு சொல்கிறீங்களே, என்ன கடமையாயிருச்சு, இந்த வஜபத்துனா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷஹாதத்துல் கோமில் முஃமினூன ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்தி. முஃமினான கூட்டத்தினுடைய ஷஹாதத்து அப்படிங்கிறது முஃமின்கள் ஒருத்தருக்கு நல்லவர் கெட்டவர் என்று ஷஹாதத் சாட்சி சொல்கிறது என்பது ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்தி, பூமியிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். அவங்க தான் அவங்க அல்லாஹ்வுடைய சாட்சியாளராக, இந்த மனிதர் நல்ல மனிதராக வாழ்ந்தாரா, இந்த மனிதர் கெட்ட மனிதராக வாழ்ந்தாரா என்பதற்கான சாட்சியாளர்களாக அந்த முஃமினான கூட்டங்கள் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸு புகாரியில் 2642, முஸ்லீமில் 949 அப்படிங்கிற இடங்களில் வருது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறாங்க. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை தான் வேறு சில இடங்களில் அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் தான் பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் அப்படின்னு வருது. அதனால் இந்த முஃமின்கள் முஸ்லிம்கள் ஒருவரை நல்லவர் என்று சாட்சி சொன்னால் அவர்கள் நல்லவர்கள், அதற்கான அங்கீகாரம் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்களாக இந்த பூமியிலே அவர்கள் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. எனவே மனிதர்களால் இந்த செய்தியை ஒருவர் நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானிக்க முடியும். அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது அவர்களுடைய அந்த புகழ் அப்படிங்கிறது இந்த பூமியில் பரவும் அப்படிங்கிறதான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிகிற செய்தி. எனவே ஒருவரை நல்லடியார் என்று தெரிந்து கொள்ள முடியுமா, தெரிந்து கொள்ள முடியும் என்கிற கேள்விக்கான பதிலை நாம் பார்க்க முடிந்தது. வல்ல ரஹ்மான் இந்த பதில்களை முறையாக புரிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.